பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்களை மீண்டும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தை குறித்ததான ஒரு சிறிய காணொளி உங்கள் மத்தியில் நான் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறேன். பாவம் என்றால் என்ன? மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் சீஷர்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஒரு ஜெபம் இருக்கிறது. அதில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இப்போது கடனாளிகளுக்கு என்று மன்னிக்கிறது போல என்று சொன்னால் வேதம் சொல்கிறது நம்முடைய கடமை, மன்னிக்க வேண்டிய கடமை. இப்போது எது பாவம் என்று சொன்னால், நாம் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு கடமை இருக்கிறதோ அந்த கடமையை தவறுவது பாவம். இப்போது நான் பொதுவாக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு மனிதனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் வந்து பேதுரு கேட்கிறார். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் எனக்கு தீமை செய்கிறான், நான் அவனை எவ்வளோ முறை மன்னிக்கணும்? 70 முறை மன்னி என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய வேதத்தின்படி எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கணும்னு சொன்னால், பணம் கடன் வாங்குறாங்களே மன்னிச்சிடுங்க, அதல்ல. அதை நான் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஏன்னா என்னுடைய பாவங்களெல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார், என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார். ஆகவே நானும் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டுள்ளேன், அன்பை காட்ட கடமைப்பட்டுள்ளேன், வெறுப்பையும் எரிச்சலும் நீக்க நான் கடமைப்பட்டுள்ளேன், மற்ற சகோதரர்களையும் சிநேகித்து மன்னிப்பதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த கடமையை தவறுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை கடமை தவறுகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். நீதிமொழிகளில் 3:27 வசனம் சொல்கிறது, நன்மை செய்ய திராணி உள்ளவர்கள் நன்மை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லுது. அப்போது ஒருவரை மன்னிக்கிறது ஈஸியாக மன்னிக்கலாம், ஒருவரை ஈஸியாக அன்பு கூறலாம். அதை அந்த கடமையை நீ தவறுனீங்கன்னா நாம் பாவம் செய்கிறோம். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. மன்னிப்போமாக. God bless you.